வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் ஸ்டோரி பார்க்க போறோம். நீங்க சிறு சிறு கடன்களில் சிக்கி தவிக்கிறீங்களா? கிரெடிட் கார்டு பில், லோன் இஎம்ஐ அல்லது நண்பர்களிடம் வாங்கிய பணம் இதெல்லாம் எப்படி 21 நாட்களில் ஃபுல் க்ளோஸ் பண்றது? இதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. அதான் மாலா பாட்டியோட 21 நாள் விதி. இது ஒரு டிசிப்ளின் ரூல், டெய்லி என்வலப் மெத்தடுடன் கலந்தது. இந்த கதையில் ராம் என்கிற ஒரு இளைஞன் எப்படி இதை பயன்படுத்தி தன் கடன்களை அடைகிறான்னு பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க, இது உங்க வாழ்க்கையை மாத்தும். ராம் 28 வயசு இளைஞன். நல்ல ஐடி கம்பெனியில் வேலை, மாசம் 80,000 சம்பளம் வாங்குறான். ஆனா செலவு கண்ட்ரோல் ஜீரோ. கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டே இருப்பான். புது மொபைல், பிராண்டட் ஷூ, வாராவாரம் பார்ட்டி, ஆன்லைன் ஷாப்பிங், சில சிறு பர்சனல் லோன்கள், இஎம்ஐகள். இப்ப பார்த்தா எல்லாம் சேர்ந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் குவிஞ்சிருக்கு. ஒவ்வொரு மாசமும் இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே போகுது. போனில் கிரெடிட் கார்டு கம்பெனியிலிருந்து ரிமைண்டர் கால், மெசேஜ், நோட்டிஃபிகேஷன். ராம் இரவு தூங்க முடியல. படுக்கையில் புரண்டு புரண்டு யோசிப்பான். என்ன பண்றது? இந்த கடனை எப்படி மூடுறது? இனி எப்போதான் சுதந்திரமா வாழ்வேன்னு. சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. ஒரு நாள் வார இறுதியில் கொஞ்சம் மனசு தேத்திக்க ராம் தன் பாட்டி வீட்டுக்கு போறான். சென்னையிலிருந்து கிராமத்துக்கு ட்ரெயின் ஏறி. அங்க இருக்காங்க மாலா பாட்டி. மாலா பாட்டி 70 வயசானாலும் கண்கள் பளபளன்னு இருக்கும். தோட்டத்துல உட்கார்ந்து சூரிய ஒளியில் மல்லிகை பூ பறிச்சிட்டு தேநீர் குடிச்சிட்டு இருப்பாங்க. மனசு இன்னும் 30 வயசு இளமை மாதிரி. ஒரே சொல்லும், மாலா பாட்டி வீட்ல 1 ரூபா கடன் கூட இருந்ததில்ல. ஆனா எப்போ பாரு வீடு நிறைந்த சிரிப்பு, விருந்து, உதவி எல்லாம் இருக்கும்னு. பழைய காலத்திலிருந்து அவங்க பணத்தை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றாங்கன்னு பிரபலம். ராம் போய் பாட்டி காலடியில உட்கார்ந்தான். கண்ணுல தண்ணி வழிய, பாட்டி, என் கடன் எல்லாம் 2 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு. வட்டி ஏறிட்டே போகுது. என்னால கடனை அடைக்க முடியாது போல இருக்கு பாட்டி. என் வாழ்க்கை ஓவரா போச்சுன்னு அழுது புலம்ப ஆரம்பிச்சான். பாட்டி ஒன்னும் பயப்படல. மெதுவா ராமோட தலைய தடவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, பையா ராம், கவலைப்படாத. உனக்கு இப்போ தெரியாது, ஆனா இந்த எல்லா கடனும் அடைக்க முடியும். என்னோட ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. அதான் 21 நாள் விதி. ராம் கண்ணை தொடச்சிட்டு, 21 நாள் விதியா? என்னது பாட்டின்னு ஆர்வமா கேட்டான். பாட்டி சிரிச்சு, இது ஒரு டிசிப்ளின் ரூல் பையா. மனுஷனுக்கு ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுக்கு அல்லது மாத்துறதுக்கு 21 நாட்கள் போதும். அது சயின்ஸ் சொல்லுது. நீ இப்போ செலவு பழக்கத்தை மாத்தினா கடனை ஃபுல் க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனா ஒரு கண்டிஷன், நீ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ராம் முன்னாடி குனிஞ்சு, சரி பாட்டி, என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் ரெடின்னு உறுதியா சொன்னான். பாட்டி தேநீரை ஒரு சிப் குடிச்சிட்டு மெதுவா விளக்க ஆரம்பிச்சாங்க. பாட்டி மெதுவா தேநீர் கோப்பைய வச்சுட்டு ராமோட கண்களை பார்த்து சொன்னாங்க, பையா ராம், கேளு. மனுஷனுக்கு ஒரு புது பழக்கத்தை உருவாக்குறதுக்கு அல்லது பழைய பழக்கத்தை மாத்துறதுக்கு வெறும் 21 நாட்கள் போதும். இது சயின்டிஃபிக் ரூல். டாக்டர்களே சொல்றாங்க. இப்போ நீ செலவு பழக்கத்தை மாத்தினா கடன் எல்லாம் கொஞ்ச நாள்ல தீர்ந்துடும். ராம் ஆர்வமா காது கொடுத்து கேட்டான். அதுக்கு என்னோட ஸ்பெஷல் மெத்தட் இருக்கு, டெய்லி என்வலப் மெத்தட். பாட்டி எழுந்து போய் ஒரு பழைய டப்பாவிலிருந்து சில வெள்ளை என்வலப்புகளை எடுத்துட்டு வந்தாங்க. ஒவ்வொன்னா எடுத்து காட்டினாங்க. பாரு பையா, முதல்ல உன் மாச சம்பளம் வந்ததும் ஒரு நோட்ல உன் செலவுகளை லிஸ்ட் பண்ணு. என்னென்ன செலவு இருக்கு? வீட்டு வாடகை, உணவு, பெட்ரோல் அல்லது பஸ் பாஸ், மொபைல் ரீசார்ஜ், கடன் இஎம்ஐ அல்லது இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு பிறகு சிறு சிறு என்வலப்புகளா பிரிச்சு வை. பாட்டி ஒரு என்வலப்பை எடுத்து மேல உணவுன்னு எழுதினாங்க. இந்த மாசம் 30 நாள் இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு உணவுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் போதும்னு முடிவு பண்ணினா 30 நாளுக்கும் 6,000 ரூபாய் தனியா எடுத்து 30 என்வலப்புகள்ல தலா 200 போட்டு வை. ஒவ்வொரு நாளும் ஒரு என்வலப் மட்டும் எடுத்துக்கோ. அதுல இருக்கிற பணத்துல தான் சாப்பிடணும். மீதி இருந்தா அப்படியே வச்சிடு. இன்னொரு என்வலப்ல டிராவல்னு எழுதினாங்க. டிராவல் ஒரு நாளைக்கு 100 ரூபாய். அதே மாதிரி பிரிச்சு வை. பிறகு ஒரு பெரிய என்வலப்பை எடுத்து மேல தடிமனா கடன் தீர்க்கன்னு எழுதினாங்க. இது முக்கியம் பையா. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் பணம், குறைஞ்சது 500, 1000 இதுல போட்டு சேமி. மாச இறுதியில இதுல இருக்கிறதெல்லாம் கடன் அடைக்க பயன்படுத்து. இது செப்பரேட் என்வலப். யாருக்கும் தெரிய வேணாம், உனக்குத்தான். பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, முதல் 7 நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். காஃபி ஷாப் போக தோணும், ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு கூப்பிடுவாங்க. ஆனா நீ இல்லைன்னு சொல்லி தாண்டணும். 7 நாள் கழிஞ்சதும் கொஞ்சம் பழகிடும். 14ஆம் நாள் நீயே ஆச்சரியப்படுவ. 21ஆம் நாள் இதுவும் புது பழக்கமா மாறிடும். கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும்.
ராம் கண்கள் பலபலன்னு, பாட்டி இது சிம்பிளா தான் இருக்கு, நான் நாளைக்கே ஸ்டார்ட் பண்றேன்னு உறுதியா சொன்னான். பாட்டி தலைய தடவி, அதுதான் வேணும் பையா, உறுதி, போய் ட்ரை பண்ணு, ஒரு வாரம் கழிஞ்சு ஃபோன் பண்ணு, என்ன நடக்குதுன்னு சொல்லுன்னு ஆசீர்வாதம் பண்ணினாங்க. ராம் வீட்டுக்கு போற வழியே மனசுல என்வலப்புகளை தயார் பண்ண ஆரம்பிச்சான். இனி மாற்றம் வரப்போகுது. ராம் வீட்டுக்கு போய் அன்றே ரெடி ஆயிட்டான். சம்பளம் வந்த மறுநாள் காலையிலேயே டேபிள் மேல உட்காந்து ஒரு நோட் எடுத்து செலவு லிஸ்ட் போட ஆரம்பிச்சான். சரி, இந்த மாசம் என்னென்ன செலவு நீ யோசிச்சு எழுதினான். வீட்டு வாடகை ஏற்கனவே பே பண்ணிட்டேன். உணவு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் மட்டும், வீட்டுல சமைச்சு சாப்பிடணும், பார்சல் இல்ல. டிராவல் 100 ரூபாய், பைக் பெட்ரோல், மீதி எல்லாம் கடன் தீர்க்க. பிறகு ஒரு பாக்கெட் என்வலப்புகள் வாங்கிட்டு வந்தா ஒவ்வொன்னா எழுதி லேபிள் ஒட்டினா. உணவு நாள் 1, உணவு நாள் 2, இப்படி 30 என்வலப், தலா 200 ரூபாய் போட்டான். இன்னொரு பெரிய என்வலப்ல தடிமனா எழுதினா கடன் தீர்க்க. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 1000 ரூபாய் போடணும்னு முடிவு பண்ணான். முதல் நாள் காலையில ஆபீஸ் போற வழியில வழக்கமா நிப்பாட்டுற காஃபி ஷாப் வாசல் வந்துச்சு. வாசனையே மூக்க தொளிச்சது. ஒரு ஹாட் காஃபி தானே, 80 ரூபாய் தான்னு மனசு சொன்னது. ராம் நின்னு பாக்கெட்ல உணவு என்வலப்ப தொட்டு பார்த்தான். இல்ல, என்வலப் ரூல்னு தைரியம் வந்துச்சு. காஃபிய விட்டுட்டு ஆபீஸ்ல ஃப்ரீ டீ குடிச்சான். மாலை வீட்டுக்கு வந்ததும் கடன் என்வலப்ல 1000 ரூபாய் போட்டான். மனசு கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு. நாள் 3, வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ், மச்சி இன்னைக்கு பீச்சுக்கு போலாமா? வழக்கம் போல ராம் வரேன்னு டைப் பண்ணாலும் என்வலப்ப நினைச்சு டிலீட் பண்ணிட்டு, சாரிடா இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டான். மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா மாலை கடன் என்வலப்ப திறந்து பார்த்தா 3000 ரூபாய் இருந்தது. வாவ், இது ஒர்க் ஆகுதுன்னு சந்தோஷம் வந்துடுச்சு. நாள் 5, திடீர்னு அவனுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. மெடிசன் வாங்கணும், 400 ரூபாய் ஆச்சு. உணவு என்வலப்ல இருந்து 100 ரூபாவை குறைச்சு வீட்டுல சாதம் மட்டும் சாப்பிட்டான். மீதி செலவுகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கடன் என்வலப்லயும் 1000 போட்டான். அன்னைக்கு இரவு பாட்டி ஃபோன் பண்ணாங்க. பையா எப்படி போகுது? பாட்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா முடியுது. பாட்டி சிரிச்சாங்க. அதுதான் முதல் வாரம் டெஸ்ட் பையா, இது தாண்டினா எல்லாம் ஈஸி, டிசிப்ளினா செஞ்சுட்டு வா, நீ ஜெயிப்பன்னு ஊக்கம் கொடுத்தாங்க. ராம் போனை வச்சதும் என்வலப்ப தொட்டு பார்த்தான். இதுலதான் அவன் புது வாழ்க்கை இருக்கு. 7ஆம் நாள் மாலை கடன் என்வலப்ப திறந்து பார்த்தா உள்ள 7000 ரூபாய். ஒரு வாரத்திலேயே இவ்ளோ சேமிச்சிருக்கான். முதல் முறையா ராமுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு. பாட்டி சொன்னது சரிதான், இன்னும் 14 நாள் கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். 2வது வாரம் ராமுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. காலையில என்வலப்புகளை செக் பண்றான். ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டிலீட் பண்ணான். நாள் 10, ஒரு சிறு கடன் நண்பர்களிடம் வாங்கிய 5000 ரூபாய், அதை பே பண்ணா. வாவ், இது ஒர்க் ஆகுதுன்னு ஃபீல். பாட்டி சொன்ன மாதிரி டிசிப்ளின் உள்ள போயிடுச்சு. செலவுகள் குறைஞ்சு சேமிப்பு ஏறிச்சு. நாள் 12, அவசியம் இல்லாத செலவுகளை கட் பண்ணா. ஜிம் மெம்பர்ஷிப் கேன்சல். 14 நாட்களில் மொத்தம் 25000 ரூபாய் கடன் தீர்த்தான். இப்போ ராம் கான்பிடென்டா இருக்கான். 3வது வாரம் ராம் ஃபுல் ஸ்பீடு. நாள் 18, பெரிய கிரெடிட் கார்டு பில் 50000 பே பண்ணா. என்வலப் மெத்தட் உதவியது. டெய்லி சேமிப்பு குவிஞ்சது. நாள் 20, எல்லா சிறு கடன்களும் க்ளோஸ். 21ஆம் நாள் ராம் பாட்டிய போய் பார்த்தான். பாட்டி, உங்க 21 நாள் விதி சூப்பர் மேஜிக்னு சொன்னா. பாட்டி சொன்னாங்க, இது மேஜிக் இல்ல, டிசிப்ளின். இப்போ உன் பழக்கம் மாறிடுச்சு, தொடர்ந்து ஃபாலோ பண்ண. நண்பர்களே, இதோ பாருங்க, இதுதான் மாலா பாட்டியோட 21 நாள் விதி. சிறு சிறு கடன்கள், கிரெடிட் கார்டு பில், நண்பர்களிடம் வாங்கின பணம், இஎம்ஐகள் எல்லாத்தையும் ஃபுல் க்ளோஸ் பண்ண முடியும். ராம் மாதிரி நீங்களும் இதை ஃபாலோ பண்ணினா 21 நாட்களில் உங்க பழக்கமே மாறிடும். கடன் குறைய ஆரம்பிச்சிடும். பிறகு ஒரு நாள் ஃபுல் ஃப்ரீடம். நீங்களும் இப்பவே ட்ரை பண்ணுங்க. முதல்ல உங்க செலவுகளை ஒரு நோட்ல ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. என்னென்ன தேவையில்லாத செலவு இருக்கு, எதை குறைக்கலான்னு பாருங்க. பிறகு என்வலப் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுங்க. பேப்பர் என்வலப் வேணான்னு நினைச்சா இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்கு. வாலெட், மணி மேனேஜர், எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்னு. இதுல ஏதாவது ஒன்னு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. டெய்லி லிமிட் செட் பண்ணுங்க. கடன் தீர்க்க தனி அக்கவுண்ட் வைங்க. முக்கியம் டிசிப்ளின். முதல் ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அதை தாண்டினா எல்லாம் ஈஸி. 21 நாட்களில் மாற்றம் தெரியும். நீங்க நம்ப மாட்டீங்க. ராம் இன்னைக்கு கடன் இல்லாம சுதந்திரமா சிரிச்சிட்டு இருக்கான். உங்களாலும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்ததா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க ஸ்டோரி சொல்லுங்க. நானும் 21 நாள் விதி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு எழுதுங்க. உங்க அனுபவம் மத்தவங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும்.
அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பர் டிப்ஸோட சந்திப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.